அல்லாஹ் கூறினான், நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் பிழைகளை பொறுத்து உங்களை மன்னித்தான். எனவே இனி நோன்பு கால இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்காமல் தொடர் நோன்பு வைத்தார்கள். மக்களும் அவ்வாறே தொடர் நோன்பு வைத்தார்கள். இது மக்களுக்கு சிரமமாக இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் தொடர் நோன்பு நோட்க தடை விதித்தார்கள். அதற்கு நபி தோழர்கள், நீங்கள் மட்டும் தொடர் நோன்பு நோட்கிறீர்களே என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை போன்றவன் அல்லன். இறைவன் தரப்பிலிருந்து உண்ணவும் பருகவும் எனக்கு வழங்கப்படுகிறது என்று பதிலளித்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது என்று கூறினார்கள். நோன்பாளிக்கு உடலுறவு மட்டுமே ஹராம் ஆகும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் தம் மனைவியரை கட்டி அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள். உங்களில் தம் உடல் உணர்ச்சியை அதிகம் கட்டுப்படுத்தி கொள்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தம் நோன்பை முழுமைப்படுத்தட்டும், ஏனெனில் அவரை அல்லாஹ்வே உண்ணவும் பருகவும் வைத்தான். நோன்பாளி எப்போது நோன்பை நிறைவு செய்வார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் மறைந்து இந்த கிழக்கு திசையிலிருந்து இரவு முன்னோக்கி வந்து மேற்கு திசையிலிருந்து பகல் பின்னோக்கி போனால் நோன்பாளி நோன்பை நிறைவு செய்ய வேண்டும். சிறுவர்கள் நோன்பு நோற்றல். ரமலானில் போதையுடன் இருந்த ஒருவரிடம், உனக்கு கேடு உண்டாகட்டும், நம்முடைய சிறுவர்கள் எல்லாம் நோன்பு நோற்று இருக்கிறார்களே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கூறிவிட்டு அவரை அடித்தார்கள்.